இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அ ரொம்ப எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா ஊர்லாம் சுத்திட்டு தான் வந்திருக்கேன். 1 மணி நேரம். ஒரு 27 கிலோமீட்டர் கிட்ட சுத்திட்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம ரெகுலரா வீடியோ போடணும்னா, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேலஞ்ச் மாரி பண்ணணும். அதுக்காக நான் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு சேலஞ்ச் மாரி பண்ணலான்னு இருக்கேன். மொத்தம் 7 நாளு. இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமைலேருந்து ஞாயித்துக்கிழமை வரைக்கும் பார்ட் டைமா ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சேலஞ்ச் மாரி பண்ணலான்னு இருக்கேன். நான் வைக்க போற டார்கெட் வந்து ரூ. 7,000. அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 1000 கணக்குல ஆவரேஜா முடிக்கணுன்றது இருக்கேன். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 4 ஹவர்ஸ் தான் லாகின் பண்ணியிருக்கணும். சண்டே மட்டும் வந்து ஃபுல் டைம் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து நெறைய பேர் வந்து வேற ஏதோ வேலை செஞ்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பார்ட் டைமா வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா, இது வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தான் கடை மூடிட்டு வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல நம்ம லாகின் பண்ற மாரி இருக்கும். நான் அதுக்குள்ள சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு நான் வந்துடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் போனஸ் போடாதால அதிகபட்சம் 12:30 வரைக்கும் 1 1/2 மணி நேரம் தான் ஓட்டப் போறோம். மத்தியானம் வந்து ஒரு 180 கிட்ட ஓட்டியிருந்தேன். அதுவும் போகும்போது நான் வீடியோல நான் சொல்றேன். அதிகபட்சம் நம்ம ஓட்டப் போறது 4 ஹவர் ஒரு நாளைக்கு. சண்டே மட்டும் ஃபுல் டைம் 7,000 டார்கெட். இத நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், நம்மள ஸ்விக்கிக்காரன் ஏமாத்திட்டான். சர்ஜ் போடல, லாகின் போனஸ் போடல, இப்படி ஏமாத்திட்டான். இப்போ நம்ம சேலஞ்ச் வேற சொல்லிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சர்ஜ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ரூ. 400 ரூ. 450 கிட்ட ஓட்ட முடியும். ஒரு 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே. சர்ஜ் இல்லைன்னா ஓட்ட முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நம்ம ஏதோ ஒன்று லோட் ஷேராவது ஓட்டலாம். ஒரு 1 1/2 மணி நேரம் ஒரு ரூ. 300 வந்தால் கூட அவன் லாகின் போனஸ் போடும்போது நம்ம கொஞ்சம் ஓட்டி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிருக்கான், பார்க்கலாம் இருங்க. இதில் போடலாம். ரேபிடோ எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் அந்த சிம் கார்டு வந்து ரீசார்ஜ் இல்லை. அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணி நம்ம காசு இது பண்ணோம். அதனால் இதே பார்ப்போம் என்ன ஆர்டர் வருதுன்ட்டு. இந்த ஆர்டருமே வரலை. கைஸ், லோட் ஷேரில் ஆர்டர் வந்திருக்கு. இது 75 ரூபா. இது வந்து பாம்ஷோர், நம்ம இங்கே வீட்டாண்டேருந்து 2 கிலோமீட்ரு. அங்கேருந்து எடுத்து அபிராம்புரம் தான். இது 75 ரூபா. ஒரு நல்ல ஆர்டர் இது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ எடுப்போம். இன்றைக்கி எப்படியாவது ஒரு 250 ரூபா வரைக்குமாவது ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்போ தான் நம்ம இந்த சேலஞ்சை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்விக்கிக்காரன் நான் நம்பி தானே நான் பிளானே பண்ணேன். சரி, 7,000 ரூபா வரைக்கும் ஓட்ட முடியும்ன்ட்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. சரி, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஓட்டுறமோ ஓட்டலாம். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கரெக்டாக பிளான் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. சாந்தம் சர்ச். மழை வர மாதிரி இருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. பக்கத்துலேயே பீச்சுன்னு இருக்கிறதால நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. யூட்டன் போட்டலாம். ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். இன்னும் ரெடி ஆகலைங்க. என்ன ஐட்டம் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸு. ஆனால் டே திருவான்மியூரா? சுப்பிரமணியம் காலனியா அது? அடாப்பாவி, சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டுன்னு நினச்சேங்க. ஆழ்வார்பேட்டுன்ட்டு. திருவான்மியூரா டெலிவரி? அடாப்பா, என்னடா பண்ணுறது. வேஸ்ட்டுங்க இந்த ஆர்டரு. இருங்க, கேன்சல் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எங்கே ரிஜெக்டும் அடிக்க முடியலங்க இதில், இந்த ஆப்பில். ஆடாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு இந்த ஆர்டரு. திருவான்மியூர் போகணும். சரிங்க. இந்த ஆப்பில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆர்டர் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் திருவான்மியூர்லேருந்து ஏதாவது உள்ளே வர மாதிரி ஆர்டர் இருந்தால் இதில் வரும் அடுத்தடுத்து நம்ம பிக்கப் பண்ணும்போது. சரி, அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வருவோம். அப்படி தான் பண்ணோம். என்ன பண்ணுறது. இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் ரெடினா ரெடி வரும் இந்த ஆப்பில். ரெடி வந்துடுச்சு. பையா, 7745.
இதான். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஃபோட்டோ எடுத்து போட்டால் முடிஞ்சிடுது. பிக்கப் கொடுத்துட்டோம். எங்கே டெலிவரி? அதாங்க அடையார் சைடு தாண்டி டெலிவரி கொடுத்துடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் கொடுத்துடலாம். ஆனால் இவ்வளோ தூரம் நான் அக்செப்ட் பண்ண நான் கொஞ்சம் கூட ஒரு வழியாக வந்துட்டோங்க திருவான்மையூருக்கு. இங்கே தான் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி காட்டுது. என்ன தெரு? ஹேய், இந்த லெஃப்ட். 7ஆம் நம்பர் வீடு. இருங்க அப்புறம் கால் பண்ணிக்கலாம். வந்துட்டோம் 10 நிமிஷத்தில். இதில் இது ஒரு கடுப்புங்க, அதுவாக தான் கால் வரும். கொடுத்துட்டோங்க, அவரே வந்துட்டு கஸ்டமர் வெளியே பாருங்க. 5.4 கிலோமீட்டர், அங்கே வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், மொத்தம் 7.4 கிலோமீட்டர், 75 ரூபா. அதாவது 100 மீட்டருக்கு ₹1 தந்திருக்கான். இப்போ அங்கே போகணும் ஆழ்வார்பேட்டுக்கு. ஏதாவது ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். போடுவானா ஆழ்வார்பேட்டுக்கு? இந்த மதியானம் வருது 132 ரூபா ஓட்டியிருந்தேன். அது எப்படி ஓட்டினேன்னா, நம்ம ஜோயா கஃபே, அதாவது கடைக்கு ஏதாவது பொருள் வாங்க போனோன்னா, ட்ரிப்ளிக் எனி பாரிஸ் அப்படி போனோன்னா, நான் வந்து சும்மா போக மாட்டேன். இதுலேருந்து இதில் எல்லாம் ரேபிடோவில் இந்த ஃபுட் ஆர்டர் இல்லைனா பார்சல் ஆர்டர் எதாவது எடுத்துன்னு போவேன். இன்றைக்கி வந்து இதுலேருந்து எடுத்துன்னு போனேன். ஒரு 3 ஆர்டர் எடுத்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதனால் இன்றைக்கி நம்ம 207 ரூபா இப்போ வரைக்கும் நம்ம ஓட்டியிருக்கோம். போவோம் எங்கே ஆர்டர் வருதுன்னு பார்த்து. இங்கேருந்தே போட்டோன்னா நல்லாயிருக்கும். சுத்தமாக ஆர்டர் இல்லை போலங்க. அதான் மயிலாப்பூரில் ஆழ்வார்பேட்டிலலாம் சுத்தமாக ஆர்டர் இல்லை போல். அதனால தான் வந்து லாகின் போனஸும் தரலை, சர்ஜும் தரலை நம்மளுக்கு. அதனால் இருக்குமோ. நாளைக்கு சர்ஜி வேறு 20 ரூபா தான் போட்டிருக்கான். இருங்க ஆர்டர் அடிக்கிறான். கொட்டி வாக்கமா? இது தேவையில்லாத ஆர்டர். நம்ம ஆழ்வார்பேட்டுக்குள்ள போவோம். இந்த ஆப்ல அந்த ஜோன்லாம் இல்லைங்க, எங்க போனாலும் ஆர்டர் வரும். அந்த ரேபிடோ மாதிரி தான். அதனால ஆர்டர் வந்துக்கினே இருக்கும். அது வேற இதுலயே வரலன்னா ஸ்விக்கியில ஆர்டர் இல்லை, அதனாலதான் வந்து லாகின் போனஸோ எதுவுமே நம்மளுக்கு தரல. அடுத்த ஆர்டர் போடுறான், அதே ஆர்டர் திரும்பி போடுறான். ஆனாங்க இங்க பாரு, அடையார்ல இருந்து ஆழ்வார்பேட்டுக்குள்ள போடு, இல்லைன்னா அடையார்ல இருந்து மயிலாப்பூர் அப்படி போடு. நான் போறேன் ஆர்டர் எடுத்துட்டு, இல்லைன்னா சும்மா தான் போனோம். ஆனா ஸ்விக்கிக்காரன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு அப்போ எப்படி ஓட்டுறது, இவனை எப்படி பிளான் பண்ணி ஓட்டுறதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு கிடைக்கிற டைம்ல தான் நம்ம ஓட்டுறோம். ஆனா இவனை எப்படி இப்போ ஆர்டர் இல்லைன்னா எப்படி பிளான் பண்ணி ஓட்டுறது? மறுபடியும் ஆர்டர் போடுறான். அதே ஆர்டர் தான். இருங்க, ஏதோ 2 ஆர்டர் காட்டுறான். தோசை பாக்ஸ்லேருந்து ஊரா பக்கம். இன்னும் அந்த ஆர்டர் யாரும் எடுக்கல போலாங்க. பாருங்க, ரிஜெக்ட் ஆச்சா கூட அதே ஆர்டர் தான் வந்துன்னு இருக்கு. பாப்போம். நான் தேவையில்லைங்க, இதே ஆர்டர் வந்துக்கினே இருக்குது. திருப்பி திருப்பி அதே தான் வந்துன்னு இருக்குது. இது வந்து 39 ரூபா. அதாவது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போய் வீட்டாண்ட தான் டெலிவரி. அப்படியே ஓடிடலாமான்னு பார்க்குறேன் எடுத்துகிட்டு. போயிடலாமா?
சரி இருங்க, ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இல்லைங்க, போங்க, அதுவே எடுத்துடலாம். எங்கள் ரிஜெக்ட் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா அது பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த ஆப்பில். ஏன் இப்படி காட்டுறான்? எங்க ரிஜெக்ட் கூட அடிக்க முடியலங்க அந்த ஆப்பில். அக்செப்ட் பண்ணிட்டா என்னவோ கன்றாவி, போங்க பார்த்துலாம். பேஸ் தான் இது. லசர்ச் ரோடு, மயிலாப்பூர். வந்துட்டோம். டேய் வந்துட்டேன்டா. வீட்டாண்ட தாங்க டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே ஓடிடலாம். 3 ஐட்டம் போட்டிருக்கான், கொடுப்பானான்னு தெரியலையே. போய் கேட்போம். இன்றைக்கி ஜொமேட்டோவில் காட்டுறேன் இருங்க. மொத்தமே 3 ஆர்டர் தான் வந்துச்சு நம்ம கடைக்கு, ஜோயா கேஃபேக்கு. 458 ரூபா. அப்புறம் ஸ்விக்கியில் காட்டுறேன். ஃபாஸ்ட் ஆர்டர். இந்த ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. அவ்வளோதான், ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு இது ஸ்விக்கியில். மொத்தம் 4 ஆர்டர் இன்றைக்கி. ஆர்டர் இல்லாததெல்லாம் ஆர்டர் வரல. அண்ணா ரெடி ஆகுதா? ஓகேண்ணா, ரெடி ஆகிட்டுருக்கு. கடுப்பாக இருக்குங்க. இருங்க, மொத்தமாக எவ்வளோ இந்த ஆர்டர் சேர்த்தா? ஏதாங்க எல்லா ஆப்பும் வச்சுருக்கோமா? 207 ப்ளஸ் ஒரு 39, 246 ரூபா தாங்க டே 1 இன்கம். எப்படி நம்ம 7000 டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறேன்னு தெரியல. அதில் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. பார்ப்போம். இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு பக்கத்தில் தான் வந்துச்சுன்னா அதையும் தூக்கும். ஆர்டரு 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டாரு. நம்ம அங்கே வெளியே நின்று இருக்கிறத பார்த்து பையா, கஸ்டமர்லாம் யாரும் இல்லை, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அந்த கடையில் உள்ளே போனால் ஏசிலாம் போட்டு சேரில் உட்காந்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. 10 நிமிஷம். ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் அலௌடே இல்லை உள்ள. வீட்டு பக்கத்தில் தாங்க, நல்லா சுத்த விட்டாங்க. போங்க, வண்டியில் ஆரன் வர அடிக்கலைங்க. ஒயர்லெஸ் கனெக்ஷன் திடீர்னு அடிக்குது, திடீர்னு அடிக்க மாட்டிருக்கு. வந்துட்டோம் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. நாற்பத்தி 48, 46. என்னடா 42 வந்து நிற்குது. கால் பண்ணிக்கலாம். 46லேருந்து 42 வந்துடுச்சு. ஒருவேளை இந்த சந்துக்குள்ளே இருக்குமோ? 45 இதுங்க இந்த வீடு. கால் பண்ணி மேலே வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன். ஹலோ. வந்துட்டேன் சார். ஓகே சார். பேக் போடுறீங்களா? சூப்பருங்க. பேக் போடுறாரு 3rd ஃப்ளோர்லேருந்து.
மாட்டிக்கிச்சு போல். ஆ வச்சிட்டேன் சார். தேங்க்யூ. கொடுத்துட்டோம். கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. 39 ரூபா. இது ஒரு 4 கிலோமீட்ரு. அது வந்து ஒரு 7:30 11:30. அங்கேருந்து சும்மா வந்து 9. மொத்தம் ஒரு 20 கிலோமீட்ரு ஓட்டி வேஸ்ட்டுங்க. 110 ரூபா கூட ஓட்டலை 20 கிலோமீட்ரு ஓட்டி. அதனால் ஒர்த் இல்லை. இந்த வேஸ்ட். ஆஃப் பண்ணுறேன். சரி, நாளைக்கு பார்ப்போங்க.